ஹே அம்மி செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் சேனல். வாங்க நம்ம இமேஜினேஷன் வேர்ல்டுக்குள்ளே போகலாம். ஜஸ்ட் இமேஜின். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒன் நைட் ஸ்டாண்ட் வித் ஸ்ட்ரேஞ்சர். வாங்க நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். போன பாட்டில் பொண்ணு பார்க்க வந்த சுகாவோ அப்படியே தோட்டத்து பக்கம் வந்தவன். இடமும் நல்லா தான் இருக்குது, இங்கே இருக்கிறவங்களும் நல்லா தான் பேசுகிறாங்க, ஆனால் அதுக்காகலாம் நான் இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது, வரட்டும் ஸ்ட்ரிக்டாக சொல்லிடணும் அப்படின்னு நினச்சிட்ருக்கான். அப்போ மறுபடியும் அந்த கொலுசு சத்தம் கேட்குது. ஓ, அந்த பொண்ணு வந்துட்டான், கண்டிப்பாக போய் பேசணும் அப்படின்னு திரும்பினவன் அப்படியே ஷாக் ஆகிட்டு, இது இது நேற்று பார்த்த அதே பொண்ணு, அவள் எப்படி இங்கே, என்னடா நடக்குது இங்கே அப்படின்னு அவன் கன்ஃபியூஷன்லேருந்து வெளியில் வந்து வாயை திறக்கிறதுக்குள்ளே வந்தவளோ நிமிர்ந்த கூட அவனை பார்க்கவே இல்லை. குனிச்ச தலை நிமிராமல் அப்படியே வேற யாரு, நீங்களே தான் நிறைய பேர் டெஸ்ட் பண்ணியிருந்தீங்க கரெக்ட் அப்படின்னு நீங்கள் குனிஞ்சு நின்றுட்டு, சாரி சார், இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, நீங்கள் பொண்ணு பார்க்க வரும்போதே நிறையா ஆசைகளோடும் கனவோடும் வந்திருப்பீங்க, உங்களுக்கு வரப்போகிற ஒய்ஃப் எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு கூட உங்களுக்குன்னு சில ஆசைகள்லாம் இருந்திருக்கும், ஆனால் என்னால் அதெல்லாம் ஃபுல்ஃபில் பண்ண முடியாதுங்க, மன்னிச்சிருங்க, இவ்வளோ தூரம் வந்து இதை சொல்கிறது தப்பு தான், ஆனால் என் வீட்டில் நான் அதை சொல்கிறதுக்குள்ளே இந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிட்டாங்க, நான் ஒருத்தரை லவ் பண்ணுறேன், நான் அவரும் லவ் மட்டும் இல்லை, கொஞ்சம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே வாழ ஆரம்பிச்சிட்டோம், என்னால் இதை வீட்டில் சொல்ல முடியாத சூழ்நிலை, அதனால தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், என்னோடய சுச்சுவேஷனை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன், ப்ளீஸ் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, அதனால் என்னை பிடிக்கல அப்படின்னு இந்த கல்யாணம் வேணாம் அப்படின்னு நீங்களே நிறுத்திடுங்க ப்ளீஸ். இதை சொல்லும் போதே உங்கள் கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி அப்படியே டியர்ஸ் வருது, அப்படியே தொடச்சிட்டு நீங்கள் அவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ சங்கட்டமாக இருக்குது. பிகாஸ் வந்துட்டு நாங்கள் இந்த மாதிரி ஒருத்தன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னு சொன்னால் சொத்துக்கு ஆசைப்பட்டு கூட யாராவது கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதுக்காக லவ் பண்ணதாக பொய்யும் அதோட நேற்று நடந்ததையும் அப்படியே மாற்றி கொஞ்சம் பொய்யும் உண்மையும் கலந்து ஒரு வேலையாக சொல்லிட்டோம் அப்பாடா அப்படின்னு அப்படி கண்ணில் டியர்ஸ் வர நின்றுட்டுருக்கீங்க. பட் நீங்கள் சொல்லியும் அந்த பக்கத்துலேருந்து எந்த ரியாக்ஷனும் இல்லைங்கோ, குனிஞ்சிட்டே இருந்தீங்க. என்ன நம்ம பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கோம், இவர் எதுவுமே சொல்லாமல் இருக்கார் அப்படின்ட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறீங்க. கண்ணில் டியர்ஸ் இருக்கனால உங்களுக்கு சரியாக தெரியல. நல்லா கண்ணை வாய்ப் பண்ணிவிட்டு பார்க்க உங்களுக்கு அதுக்கு மேலே ஷாக்கு. இவரா, இவன் தானே நேற்று நம்மளை அப்படி திட்டிட்டு போனவன், இவனோட தானே நேற்று நைட்டு இருந்தோம், கடவுளே இவர் எப்படி இங்கே அப்படின்னு ஒன்றும் புரியாமல் அப்படி நீங்கள் பிரமிச்சு போய் நிற்க. இந்த சுகாவுக்கு அதுக்கு மேலே நீங்கள் பேச ஆரம்பித்ததுலேருந்து உங்களே தான் ஒவ்வொரு அசையுமே பார்த்துருப்பான். ஒரு கண்ணில் டியர்ஸ் வர நீங்கள் கூனி குறுகி அப்படி சொல்ல முடியாமல் தவிச்சு சொன்னதெல்லாம் கேட்க கேட்க அவனுக்கு ஒரு மாதிரியாக இருந்திருக்கும். அவனுக்கே அவனே அறியாமல் அவன் ஹார்ட்டில் ஒரு பெயின். இவன் இன்னைக்கு இப்படி கூனி குறுகி நின்று பேச காரணம் நான் தானே, ஆனால் என்னை பற்றி எதுவும் தப்பாக சொல்லாமல் லவ் பண்ணி இப்படி ஆன மாதிரி சொல்லிட்டு இருக்காளே, சே நான் தான் இவ்வளோ தேவையில்லாமல் தப்பாக நினச்சிட்டு இருந்திருக்கேன். நான் மட்டும் அன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு கொஞ்சம் யோசிச்சிருந்தா எல்லாமே புரிஞ்சிருக்கும். புரிஞ்சுக்காமல் நான் இவ்வளோ என்னெல்லாம் பேசிட்டேன். அது மட்டும் இல்லை, அப்போ மட்டும் எனக்கு நடந்ததெல்லாம் ஞாபகத்துக்கு வரலாட்டியும் இன்னும் இவ்வளோ நான் தப்பாக தான் நினச்சிட்டு இருந்திருப்பேன். இவ்வளோ நல்ல பொண்ணா நான் இப்படிலாம் நினச்சேன் அப்படின்னு அவனை நினச்சி அவன் சங்கடப்பட்டுட்ருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கா. அவனும் கொஞ்ச நேரம் உங்களை அப்படியே பார்த்துட்டு ஒன்றுமே சொல்லலை, அப்பாட்டுக்குள்ளே போக, சே இவனை தெரிஞ்சிருந்தா இப்படி இவ்வளோ நேரம் பேசியிருக்கே தேவையில்லையே, இவனை பார்க்கறதுக்காக மூஞ்ச தொங்க போட்டு நான் நின்றுட்டு இருந்தேன், மூஞ்ச பார்த்துருந்தா இவ்வளோ எஃபெக்ட் போட்டு பேசியிருக்க வேணாம், அவனே நான் வேணான்ட்டு போயிருப்பான். ஆனாலும் ரொம்ப தான் ஓவராக பண்ணுறான். நானாகவே அவனை தேடி போனேன். அன்றைக்கி நடந்ததெல்லாம் எனக்கு மட்டும் என்ன ஞாபகத்தில் இருக்குது, எதுவுமே சரியாக ஞாபகத்தில். ஆனாலும் எனக்கு இவங்கிட்ட நானாக தேடி போன மாதிரி எந்த ஞாபகமும் இல்லை. அப்படி இருந்தால் என்னை என்னெல்லாம் பேசிட்டான், இவன் தான் என்னை யூஸ் பண்ணிக்கிட்டான், ஆனால் பேர் எனக்கு தான் கெட்ட பேர். சே என் மேலே கொஞ்சம் கூட அவனுக்கு பாவமாக தெரியல என்ன பார்த்தா அப்படின்னு உங்களுக்கு உங்களை நினச்ச கஷ்டமாக இருக்குது. அப்போ உங்களோட பிரைனே உங்ககிட்ட நைட்டு அவனோட தேவை முடிஞ்சதும் மார்னிங் என்னெல்லாம் பேசினான், இந்த பாய்ஸே அப்படி தான் அப்படிங்கிற மாதிரி உசுப்பேத்தி விடுது. ஆமாம்ல அப்படின்னு நினைக்கும் போது மனசாச்சோ இங்கே பேர் சொல்கிறதெல்லாம் கேட்காத, ஒரு வேளை அவனுக்கு நைட்டு நடந்தது எதுவும் ஞாபகத்தில் இல்லைன்னா அப்படி இருக்கலாமோ அப்படின்னு உங்களுக்குள்ளேயே ஒரு போராட்டம் நடந்துட்டுருக்கு. இப்போது கார் கிளம்புற சவுண்டு கேட்டு தான் சுய நினைக்க வரீங்க.
போயிட்டானா அப்படின்னு அப்படியே போகிற பக்கத்தையே அப்படியே பார்த்துட்டு கடன்னு உள்ளே வரீங்க. யார்கிட்டையும் பேசல. உங்கள் ரூமில் போய் அந்த சாரியெல்லாம் அவுத்து அப்படியே எரிஞ்சிட்டு பாத்ரூம்குள்ளே போய் அப்படியே ஷவர் கடையில் நிற்கிறீங்க. தண்ணியை திறந்துட்டு அப்படியே நிற்க அழுக்கியாக வருது. அழுத கண்ணெல்லாம் செவந்து போயிடுச்சு. அப்படியே அழுது முடிச்சுட்டு இப்போ வெளியில் வரீங்க. வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தலையை கூட தோட்டல அப்படியே தண்ணி சொட்ட அப்படியே வந்து பால்கனி நின்று அப்படியே வானத்தை வெறிச்சு பார்த்துட்ருக்கீங்க. அப்போ உங்கள் அம்மாவோ ஹீராமா அப்படின்ட்டு அப்படியே வராங்க. நீங்கள் அப்போ கூட திரும்பலை, அப்படியே நின்றுட்டுருக்க. அப்படியே வந்து உங்கள் தோலை தொடுறாங்க. சரி காதல் விழுகலையோ அப்படின்னு ஹீரா அப்படின்னு கை வைக்க இப்போ உங்கள் முடியிலேருந்து தண்ணி சொட்டிட்டு தொட்டு பார்த்து ஏய் என்ன பொண்ணுடி நீ தலைக்கு குளிச்சுட்டு இப்படி தலையை காய வைக்காமல் ஈரம் சொட்ட நின்றுட்டுருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அவங்க டவல் எடுத்து தலையை தோட்டி விடுறாங்க. நீங்கள் அப்படியே தான் இருக்கீங்க அசையாமல். தோட்டிக்கிட்டே அவங்க மாப்பிள்ளை குடும்பம் ரொம்ப நல்லவங்க எதை அப்படின்னு இப்போ அவங்க கையை விளக்கிட்டு நீங்கள் அவங்க அம்மாவை பார்க்குறீங்க. என்னடி அப்படி பார்க்குற? இல்லைம்மா இப்போ என்னமோ சொன்னீங்களே என்ன அதுவா? மாப்பிள்ளையும் சரி மாப்பிள்ளை குடும்பம் ரொம்ப நல்லவங்கடி. நீ வழியை அனுப்ப கூட வெளியே வரல, ஆனாலும் அவங்க அதெல்லாம் தப்பாகவே எடுத்துக்கல தெரியுமா? என்னம்மா சொல்கிறீங்க அப்படின்னு கேட்குறீங்க. மாப்பிள்ளைக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கான். நீ அமைதியான பொண்ணா, அதனால் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சம்மதம்னு சொல்லிட்டு போனாரடி. அம்மா என்ன சொல்கிற? என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னாரா அப்படின்னு நம்ப முடியாமல் கேட்க ஆமாடி உன்னை கல்யாணம் பண்ணிக்கா அவர் கொடுத்து வச்சிருக்கோன்னு சொல்லிட்டு போனார் அப்படிங்கிறாங்க. உன்னால் நம்பவே முடியல. என்ன என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னானா? எப்படி அன்றைக்கி அப்படிலாம் பேசினா இப்போ இப்படி உங்களால் நம்பவே முடியல. கண்ணில் டியர்ஸ் வருது. அம்மா அப்படியே ஹக் பண்ணிட்டு அம்மா எனக்கு கல்யாணம்லாம் இப்போ வேணாம்மா. ஹீரா என்ன உளறிட்டு இருக்க பாரு அப்படின்னு அவங்க தடையை பிடிச்சி அப்படியே அவங்க தூக்க நீங்கள் அப்படியே அம்மாவை பார்க்குறீங்க. பாருடா கண்ணா, இந்த மாதிரிலாம் சம்மந்தம் அமைஞ்சு வர்றது நல்ல விஷயம்டா. அது நடக்கும்போது இப்படி வேணான்னு சொல்லக்கூடாதுடா, அதுவாக தேடி வருது. அவங்களுக்கு நீ அப்பாவோட ஆஃபீஸை பார்த்துக்கிறது கூட சம்மதம்னு சொல்லிட்டாங்க. அது கூட மாப்பிள்ளை உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன்னு சொல்கிறாரு. இதை விட என்னடா வேணும்? அப்பாவுக்கும் உடம்பு ரொம்ப முடியலடா, அதனால தாம்மா அப்படிங்கிறாங்க. அப்படியே நீங்கள் அவங்களே பார்க்க அது மட்டும் இல்லாமல் மாப்பிள்ளைக்கு ஏதோ தோசை இருக்கும், அதனால் சீக்கிரம் கல்யாணம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்களாம். அதான் இன்னும் 1 வீக்கில் கல்யாணம் பண்ணிடலான்னு சொல்லியிருக்காங்க. கல்யாண வேலையை கூட நம்ம எதையும் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணாம், எல்லாத்தையும் நாங்களே பார்த்துக்குறோன்னு சொல்லிட்டாங்கடா. இதை விட ஒரு நல்ல சம்மதம் கிடைக்குமா என்ன? அம்மா சொல்கிறேன்டா, உனக்கு அவர் ஏற்ற ஜோடி தான், புரிஞ்சுக்கோடா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு பதிலே சொல்ல முடியல. உங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, அமைதியாக இருக்கீங்க. இங்கே சுகாவோ அப்படியே மைண்டுக்குள்ளே அவகிட்ட எப்படி மன்னிப்பு கேட்குறது அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்கா. இங்கே அவங்க அம்மா அப்பா சிஸ்டர்லாம் என்ன இவன் திடீர்னு ஜம்ப் அடிச்சிட்டான், இவன் இப்படி ஆடுவான்னு நான் நினைக்கவே இல்லையே, போனப்பவே நம்மளை முறைச்ச முறையில் அவ்வளோதான் முடிஞ்சு இன்னைக்கு அப்படின்னு நினச்சோம். ஆமாம் இல்லை மம்மி அப்படின்னு தாரா சொல்கிறா. நீ வேற சும்மா இருடி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனாலும் இவன் எப்படி ஒத்துக்கிட்டான்? பொண்ணை பார்த்ததும் பிடிச்சிருச்சு போல, பொண்ணு ரொம்ப அழகாக லட்சணமாக இருந்தால அதான் பையன் வாங்கிட்டான் போல. நம்ம பையன் அப்படி பயங்கர ஆளா என்ன? அதுவும் சரி தான். சரி ஏதோ ஒன்று, பொண்ணு பிடிச்சனாலேயே என்னமோ கல்யாணத்துக்கு சரி சொல்லிட்டான், அது வரைக்கும் சந்தோஷம். விட அவனுக்கு ஏதோ பிடிச்சி போய் ஒத்துக்கிட்டான், நம்மளும் அதானே ஆசைப்பட்டோம். தாம் தூம்னு குடிப்பான், தையா தக்கான்னு குதிப்பான்னு நினச்சோம். நல்ல வேலை நல்லபடியாக முடிச்சிருச்சு அப்படின்னு அவங்க ஒரு மனநிலையில் இருக்காங்க. இங்கே சுகா அதெல்லாம் காத்திலே வாங்கல. அவனை பொறுத்த வரைக்கும் உங்களை எப்படி சமாதானப்படுத்துறது, மன்னிப்பு கேட்குறது, இதான் மைண்டில் ஓடிட்டுருக்கு. நான் மன்னிப்பு கேட்டால் ஃபஸ்ட்டு அவள் ஏற்றுக்குவாளா? அவளை அன்றைக்கி என்னெல்லாம் பேசிட்டேன், அதுக்கெல்லாம் என்ன மன்னிப்பாளா? எனக்கு அவள் அழுதது கூட என்னால் தாங்கிக்கவே முடியல. அழாதனே போய் கட்டி பிடிச்சி ஆறுதல் சொல்லணுன்னு இருந்துச்சு. ஆனால் நான் பண்ண தப்பு கொஞ்சம் நஞ்சம் இல்லையே, நிறையா பேசிட்டேன். அதுக்கெல்லாம் போய் அவன் முன்னாடி டக்குன்னு அவளை ஹக் பண்ண முடியல. குற்ற உணர்ச்சி தடுக்குது. என்ன பண்ணி தொலைய, கொஞ்ச நாள் அமைதியாக அடக்கி வாசிப்போம், அவளை புரிஞ்சுக்கிற வரைக்கும் அப்படின்னு இவன் சைலண்ட் ஆயிடறான். இங்கே நீங்கள் இன்றைக்கி உங்களை சுகா திட்டினதுக்கப்புறம் நடந்ததா அப்படின்னு நினச்சி பார்க்குறீங்க. அவன் திட்டிட்டு அப்படியே ரெஸ்ட் ரூம்குள்ளே போன அடுத்த நிமிஷம் உங்கள் ஃபோன் கால் கேட்டு தான் நீங்கள் வந்து சுயநினைக்க வரீங்க. அவன் திட்டில் அப்படியே பிரம்ம பிடிச்ச மாதிரி உட்காந்தவங்களோ உங்கள் ஃபோன் எங்கேயோ அடிக்கிற சவுண்ட் கேட்டு அப்போ தான் திரும்பி பார்க்குறீங்க. அது கட்டில் கீழே கத்திட்டுருக்கு. அப்போது டக்குன்னு அங்கே கடந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து மாட்டிட்டு ஃபோனை அட்டன் பண்ணி காதில் வச்சுருப்பீங்க. இந்த பக்கம் கூப்பிட்டது வேறு யாரில்ல, உங்கள் மம்மி தான். ஆமாம் ஹீரா எங்கடா இருக்கா அப்படின்னு பதட்டமாக பேச, அம்மா அப்படிங்கிறீங்க. இந்த ஒரு வார்த்தை தான். அவங்களோ எங்கம்மா இருக்க, நேற்று நைட்லேருந்து உனக்கு ஃபோன் பண்ணிட்டே இருந்தேன், நீ அட்டன் பண்ணவும் இல்லை, எதுவும் கூப்பிடவும் இல்லை. அப்பாவுக்கு திடீர்னு முடியலம்மா, மயங்கி விழுந்துட்டாரு, ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்க, சீக்கிரம் வாம்மா, எனக்கு பயமாக இருக்குமா அப்படின்னு அவங்க பதட்டமாக பேசுகிறாங்க. அதுக்கு மேலே நீங்கள் அங்கே நிற்கவே இல்லை. ஃபோனை பேசிவிட்டு அப்படியே அவங்க அம்மா பதட்டத்தில் பேசவும் பயந்துட்டு நீங்களும் வெளியே, அம்மா நீ ஒன்றும் பயப்படாத,
இன்னும் இன்னும் ஒரு 10 நிமிஷத்தில் நான் அங்கே இருப்பேன் அப்படின்னு தான் நீங்கள் கடன்னு புயல் வேகத்தில் கீழே போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் டாக்ஸி பிடிச்சி நீங்கள் அவங்க அம்மாவை தேடி போயிருப்பீங்க. ஸோ அதனால தான் சுகா வெளியே வந்து தேடி இருக்கும்போது நீங்கள் இருந்திருக்க மாட்டீங்க. நீங்களும் வேகமாக போனது உங்கள் அப்பாவை அட்மிட் பண்ணியிருக்க ஹாஸ்பிட்டலுக்கு தான். கடன்னு போய் அப்பா அப்படின்னு பார்க்க அப்போ தான் உங்கள் அப்பா லைட்டாக மயக்கம் தணிச்சு கண்ணை முழிக்கிற டாக்டர். நத்திங் டு வரி, ஜஸ்ட் அதான ஒரு மயக்கம் தான். சுகர் கொஞ்சம் லெவல் கூடி இருக்கும், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, பார்த்துக்கோங்க. நான் வந்துட்டு டேப்லெட் கொடுத்துருக்கல, சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு பார்த்துக்கோமா அப்படின்ட்டு வெளியே போகிறாரு. போனதும் நீங்கள் கிட்டே போய் அப்பா அப்படின்னு அவர் கையை பிடிக்க, ஏரா குட்டி சாரிடாம்மா பயந்துட்டியா, அம்மாவையும் சேர்த்து பயமுடுத்திட்டேன்னா 2 பேத்துக்கும் ரொம்ப சாரி. நீ வேலை விஷயமாக போன, உன்னை ரொம்ப டென்ஷன் கொடுக்கல இந்த அப்பா, உனக்கு ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு அழுகையாக வருது. தடிச்சிட்டு ஐயோ அப்பா ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. உங்கள் ஹீரோ குட்டி என்ன வேலையில் இருந்தாலும் நீங்கள் சொன்னதும் உடனே உங்கள் முன்னாடி வந்து நிற்பா. அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைப்பா, நீங்கள் நல்லா இருந்தால் அதுவே போதும். சரிம்மா, அப்பாவுக்கு ஒரு ஆசை, இது கடைசி ஆசைன்னு கூட சொல்லலாம், எனக்காக நிறைவேற்றி வைப்பியாம்மா. ஐயோ அப்பா ஏன் இப்படிலாம் பேசுகிறீங்க, என்னன்னு சொல்லுங்கப்பா. அதை விட்டுட்டு சும்மா கடைசி ஆசை அது இதுன்ட்டு. இல்லைம்மா, உன்னை நம்பி நான் வாக்கு கொடுத்துட்டேன், என் அப்பா கொடுத்த வாக்கை நான் கண்டிப்பாக நிறைவேற்றுவேன். என்னப்பா பண்ணணும்? அது உன்னை கூட கேட்காம நான் எது சொன்னாலும் செய்வேன்னு நம்பிக்கையில் தாம்மா வாக்கு கொடுத்தேன். என்னப்பா? அது என் ஃப்ரெண்டோட பையனுக்கு உன்னை பொண்ணு பார்க்க நாளைக்கு வருவாங்கடா, நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். எனக்கு இதாம்மா ஆசை. நான் என்னோடய கடைசி ஆசையாக இதை மட்டும்தான் நினைக்கிறேன். ஏன்னா அவன் நல்ல குடும்பமாக அப்படி இப்படின்னு அவர் பாட்டுக்கு பேச நீங்கள் என்ன சொல்கிறதுல அழுக வருது, கண்ட்ரோல் பண்ணிட்டு உங்கள் அம்மாவை பார்க்க அவங்களோ அவரே இந்த நிலமையில் இருக்காரு. இப்போதைக்கு சரின்னு சொல்லுமா அப்படிங்கிறாங்க. உங்களால் வேறு வழி இல்லாமல் சரிப்பா அப்படின்னு தலையாட்டி வைக்கிறீங்க. அப்புறம் அப்பாவை டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதான். எனக்கு நைட்டெல்லாம் உங்களுக்கு ஒரே அழுகு தான், இப்படி ஆயிடுச்சு என் வாழ்க்கை, என் அப்பாவுக்கு என்னால் உண்மையை சொல்லவும் முடியல அப்படின்னு அழுதுட்டு தான் சரி வரவர்கிட்டையாவது சொல்லி நம்ம நிலைமையை எடுத்து சொல்லுவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்பீங்க. ஆனால் நடந்ததெல்லாம் தலைக்கீழ வந்தது சுகா. இதை எதிர்பார்க்கவே இல்லை இந்த ட்விஸ்ட்டை. நீங்களே அப்படியே ஷாக்கில். அதுலேயும் இப்போ வந்ததெல்லாம் சரிதான், காய்ச்சி முச்சுன்னு அப்படி கற்றுனா அப்புறம் எப்படி கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டு போனான், ஒன்றுமே புரியலையே அப்படின்னு இப்போ வரைக்கும் அவன் ஏன் கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டான் எதுவுமே புரியாமல் தான் முழிச்சிட்ருக்கீங்க. இப்படியே ஒவ்வொரு டேஸும் ஸ்கிப் ஆகுது. அதுலேயும் கல்யாண வேலை ரொம்ப மும்பரமாக நடக்குது. நெக்ஸ்ட் வீக்கே கல்யாணம் அப்படிங்கிறனால எல்லாத்தையும் சுகா வீட் செய்த பார்த்துக்குறாங்க. நீங்களோ தாலி புடவைன்னு கூட அதை எடுக்க கூட உங்களுக்கு பிடிக்கலை, மனசே இல்லை. அது மட்டும் இல்லாமல் சுகாவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அதை அவாய்ட் பண்ணுறதுக்குன்னே எதுக்குமே நான் வரல அப்படிங்கிறீங்க. நீங்கள் வேலை இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தை முன்வைக்கிறதுனால உங்களோட சுச்சுவேஷனும் உங்கள் அம்மாவுக்கு தெரியும்ல, நீங்கள் ஒரே பொண்ணு ரொம்ப கஷ்டப்பட்டு தான் கம்பெனி பார்த்துக்கிறீங்க. அதனாலே அவங்க சரி ரொம்ப பொண்ணும் கஷ்டப்படுறா, அவளை போட்டு ஸ்ட்ரெஸ் பண்ண வேணாம், அவள் இஷ்டத்துக்கு இருக்கட்டும் அப்படின்னு விட்டுறாங்க. அவங்களே போய் தான் எல்லாத்தையும் எடுத்துடுவாங்க. இங்கே சுகாவுக்கு அப்படி தான், நம்ம போய் அவன் முன்னாடி அவளை கஷ்டப்படுத்த வேணாம், அவளே எல்லாத்தையும் எடுத்துக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி அவன் வேலையை பார்த்துட்டு அவனும் எதுக்குமே வர்றதில்ல. பட் உங்கள் 2 பேத்துக்குமே தெரியாது, 2 பேருமே அங்கே வராமல் தான் இருக்கிறீங்க. ஆனால் பெற்றவங்களோ சரி பிள்ளைங்க ரொம்ப கம்பெனி விஷயத்தில் மும்பரமாக இருக்காங்க, மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை, கல்யாணம் ஆயினா சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி அவங்களே எல்லா வேலையும் பார்த்துட்ருக்காங்க. இப்படியே சிம்பிளாக நிச்சயதார்த்தத்தையும் முடிச்சிடுறாங்க. அடுத்த மெஹந்தி சங்கீத்னு எல்லாம் தனித்தனியாகவே நடக்குது. ஒரு வழியாக எல்லாம் முடிஞ்சு மேரேஜ் மட்டும் அப்படியே சுகா பட்டு வேஷ்டி சட்டையில் அப்படியே ஐயர் முன்னாடி மந்திரம் சொல்லிட்டு செம்மையாக உட்காந்துட்ருக்கான். இமேஜ் பண்ணுங்க எப்படி இருக்கும் சுகா பட்டு வேட்டி சட்டையில் அப்படியே செம்மையாக இருக்கான். நீங்களோ அப்படியே சாரியில் மெரூன் கலர் சாரீ அப்படியே ஜுவல்ஸ் எல்லாம் டைமண்டில் போட்டு பார்க்கறதுக்கே தேவதை மாதிரி அப்படியே இறங்கி வரீங்க. பட் எல்லாருக்கண்ணும் உங்கள் மேலே தான் இருக்குது. ஆனால் நீங்கள் யாரையுமே பார்க்கல, குறிப்பாக சுகா பக்கம் திரும்ப கூட இல்லை. ஆனால் சுகாவோ வச்சக்கண் வாங்காமல் உங்களே தான் பார்த்துருக்கோம். மைண்ட் ப்ளோயிங், ஆசம், என்ன ஒரு அழகு அப்படின்னு உங்களை அப்படியே அணுவாக ரசிச்சிட்ருக்கான். நீங்கள் அப்படியே குனிஞ்சாமேனிக்கே வந்து அவன் பக்கத்தில் அப்படியே உட்கார அப்படின்னு அவன் பெருமிச்சு விட்டுட்டு அப்படியே ஐயர்ப்பாங்க. திரும்ப அவரை மந்திரம் சொல்லி தாலி எடுத்து கட்டுங்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க அப்படியே தாலியை வாங்கிட்டு சுகா உங்கள் கழுத்தில் அப்படியே அவன் கை உரச அப்படியே வந்துட்டு தாலியை முடிச்சு போடுறான். உங்களுக்கு அவன் கை மேலே பட்டதும் சிப்புன்னு இருக்குது. அப்படியே தாரா குனிஞ்சு அண்ணா நான் அப்படின்னு குனிய 3 முடிச்சு நானே போடுவேங்க. அது சரி, அதனால் இந்த அண்ணன் எனக்கு புதுசாக தான் தெரியிறான், கல்யாணமே வேணான்னு சுற்றினோம்னா இப்படியும் அண்ணி மேலே வாங்கி கிடக்கான் அப்படின்னு இருக்குது தாராக்கு. அவனும் அப்படியே 3 முடிச்சு அவனே போட்டுட்டு அப்படியே கையை முன்னாடி எடுக்க அப்போ உங்கள் கண்ணுலேருந்து டியர்ஸ் அவன் கையில் விழுகுது. எல்லாரும் அதை ஆனந்த கண்ணீர் அப்படின்னு நினைக்க சுகாவுக்கு மட்டும்தானே தெரியும் நீங்கள் எதனால் அழுகிறீங்க அப்படின்னு. அவனுக்கும் கஷ்டமாக இருக்குது, இருந்தாலும் வெளியில் காட்டிக்கல. அப்படியே அடுத்து சிரிச்ச முகமாக குங்குமத்தை எடுத்து உங்கள் ஃபோர்ஹெட்டில் வைக்கிறான். அப்படியே அடுத்தது வந்துட்டு அந்த
நெருப்பை சுற்றி வர்றது அதெல்லாம் பண்ணுறாங்க. ரெண்டு பேரோட கையும் ஒரு கை பிடிக்கும்போது அவனும் இப்போ பிடிக்கிற கை எப்பவும் விட மாட்டேன்டி, எந்த சூழ்நிலையும் மன்னிச்சு கொடி அப்படின்னு மனசார மன்னிப்பு கேட்குறான். ஆனால் மனசுக்குள்ளேயே கேட்குறான், அதனால் உங்களுக்கு தெரியல. நீங்களோ என்ன கொடுமை இது, ஏன் இப்படிலாம் நடந்துட்டுருக்கு, இவர் ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்காரு, ஒன்றும் புரியல, கல்யாணம் பண்ணி ஒரு வேளை கொடுமைக்கு இது படுத்துவாரோ அப்படின்னு கண்டதும் உங்கள் மனசில் ஓட அக்னியை வளம் வந்தவங்க அப்படியே வந்து அந்த மெட்டி போடுறதுக்கு உங்கள் காலை அப்படியே சுகா பிடிச்சி மெட்டி போட உங்களுக்கு காலெல்லாம் கூசுது. அவனுக்கோ அப்படியே பூவை கையில் வச்சுருக்க மாதிரி அப்படி ஒரு இது, என்ன ஆளுவ எவ்வளோ சாஃப்டாக இருக்குது இவளோட ஸ்கின் அப்படின்னு அதை தொட்டு ஆராய்ச்சியெல்லாம் பண்ணிவிட்டு அவன் மெட்டி போடுறான். உங்களுக்கும் குறுகுறுன்னு இருக்குது. ஒரு வழியாக அங்கே நடக்க வேண்டிய சம்பிரதாயம்லாம் முடிஞ்சிருது. கல்யாணம் முடிஞ்சு மாப்பிள்ளை வீட்டுக்கு போனால் அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதும் உங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாகுது. உங்கள் அம்மா அப்பாவை ஹக் பண்ணி அலறீங்க. ஏன்னா அப்பா அம்மாவோட மட்டும் இருந்த நீங்கள் இப்போ வேறு வீட்டுக்கு போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் அப்பாவையும் அம்மாவை விட்டுட்டு போகுது. அப்பாவோட கண்டிஷன் தெரியும்ல. ஸோ ஒரு மாதிரி சங்கடமாக இருக்குது. இதுக்கு தானே கல்யாணமே வேணான்னா இப்படிலாம் சொல்லக்கூடாதுமா. பொம்பளை பிள்ளைங்க பெற்றவங்களுக்குலாம் இதெல்லாம் ஒரு சாபம். பரவாயில்லடா, நீ என்ன ரொம்ப தூரமாக போகிற ஃப்ரெண்டு வீட்டுக்கு தானே, அப்பா நினச்சப்பெல்லாம் ஒன்று வந்து பார்க்குறேன், நீயும் நினச்சப்போ வந்து பாரு, அப்படிலாம் விட மாட்டேன்னு சொல்லிடுவானா அந்த படவா. ஐயோ, நானும் எதுவும் சொல்ல மாட்டேம்மா, எப்போ வேணாலும், ஏன் இப்போவே கூட உங்கள் அப்பாவே அம்மாவே நம்ம வீட்டுக்கு கூட கூட்டிகிட்டு வா, அவங்க தான் வரமாட்டேங்கிறாங்க. சுகா அம்மாவோ, ஆமாம் அண்ணி தனியாக இருந்து என்ன பண்ண போகிறீங்க, நீங்களும் எங்களோடய வந்துடலாம்ல அப்படின்னு கூப்பிட. இல்லை, இவளுக்கும் பிஸ்னஸ் இருக்குது, அப்பாவோடதை பார்க்கணும், அது மட்டும் இல்லை தோட்டம் துறவெல்லாம் இருக்குது, எல்லாத்தையுமே பார்த்துக்கணும்ல, பொண்ணு எவ்வளோ தான் கஷ்டப்படுவா, நாங்களும் கொஞ்சம் எங்களால் முடிஞ்சதை சரி எப்போ முடியுதோ அப்போ வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு சரி கிளம்பலாம்ப்பா, நல்ல நேரம் முடியத்துக்குல அப்படிங்க சுகா உங்களுக்கு டோர் ஓப்பன் பண்ணிடுறான். அழுது ஃபேஸ்லாம் ரெட்டாக இருக்குது. சுகாவெல்லாம் உங்களுக்கு அழாதடி நான் இருக்கேன் அப்படின்னு அவனுக்கு சொல்லவும் இல்லை. மனசெல்லாம் நான் துடிக்குது, அப்படி சொல்லணும், உங்களை ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணணும், நான் இருக்கேன் பேபி அழாதடி அப்படின்னு சொல்லணும்னு அவனுக்கு மனசு துடித்தாலும் சொல்ல முடியாமல் கதவு மட்டும் திறந்து விட்டுறான். நீங்கள் அப்படியே அழுதுட்டு உங்கள் அம்மாவை ஏக்கத்தோடு பார்த்துட்டே அப்படியே வண்டியில் ஏறிடுறீங்க. அதோட சுகா அங்கேருந்து வண்டியை எடுத்துகிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துடுறான். வீட்டுக்கு வந்ததுமே சுகா அவங்கள உள்ளே கூட்டிகிட்டு வர அந்த ஆராத்திலாம் எடுத்து 2 பேர்த்தையும் உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. அதுக்கு அடுத்தது தாராவை கூப்பிட்டு நீ தான் நாத்தனார், ஸோ பாலும் பழமும் கொடு அப்படிங்க அவளோ கொண்டாந்து கொடுக்குறா. இது வேறையா அப்படின்னு நீங்கள் பார்க்க சுகாவுக்கும் உங்களுக்கும் அவளே ஊட்டி விடுறா. 2 பேரும் சாப்பிட்டதும் சுகாவோட அம்மாவோ நைட்டு வரைக்கும் 2 பேரும் பொண்ணும் அப்படியும் தனியாக தான்ப்பா இருக்கணும், அதனால் ஹீராமா நீ தாராவோட ரூமில் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுடா அப்படிங்கிறாங்க. அப்படிங்கிறீங்க தாரா, வாங்க நீ நான் கூட்டிகிட்டு போகிறேன் என் ரூம்க்கு அப்படின்னு அவளோட ரூமுக்கு உங்களை கூட்டிகிட்டு போவேன். அப்படின்னு நீங்கள் அங்கே போய் உட்காந்துக்கிறீங்க. இங்கே சுகாவோ, நான் ரூம்க்கு வரல, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது, அதெல்லாம் நான் முடிச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் ஹீராவை நல்லா பார்த்துக்கோங்கம்மா அப்படிங்கிறான். சரிப்பா நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இங்கே நீங்கள் ரூம்குள்ளே வந்துட்டு என்ன நம்ம வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு, மாலையை கூட கழட்டாமல் இவன் என்ன பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு வராறான். அப்படின்னு அப்படியே கதவு பக்கமே பார்த்துட்ருக்கீங்க. பக்கத்தில் இருக்கும்போது நிமிர்ந்து கூட பார்க்க மாட்டீங்க. பட் அவன் இல்லாத போது அவனை தான் மனசு தேடுது. எங்கே போனான் இன்னும் காணும் அப்படின்னு உங்கள் கண்கள் அவனையே தேட. பட் அவனும் எல்லா வேலையும் முடிச்சுட்டு அவன் மற்ற செட்டில்மெண்ட்டில் இருக்கல, ஏன்னா கல்யாண வேலை ஃபுல்லாக அவன் தானே பார்த்தான். உங்கள் அம்மா அப்பாவையும் சேஃபாக கொண்டு போய் விட்டுட்டு உங்கள் ரிலேட்டிவ்ஸ் அவங்க ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாத்தையுமே கரெக்டாக வந்துட்டு ஹேண்டில் பண்ணிட்டு, அது மட்டும் இல்லாமல் மண்டப செலவு இந்த மாதிரி எல்லா செலவு கணக்கு வழக்கு அது எல்லாத்தையும் அன்றைக்கே அவன் முடிச்சுட்டு அவன் வீட்டுக்கு வரதுக்கே 5 மணிக்கு மேலே ஆயிடுது ஈவினிங். அவனும் வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே அத்தை மாமாவெல்லாம் சேஃபாக அனுப்பி வச்சிட்டப்பா அப்படின்னு சொல்ல. சரிப்பா அவங்கள நீ தான் இனிமேல் நல்லபடியாக பார்த்துக்கணும், நீ ஒரு பையன் மாதிரி. அதெல்லாம் நீங்கள் சொல்ல வேணாடா, எனக்கே தெரியும். அம்மா ஹீரா அப்படின்னு கேட்க, அவள் தாரா ரூமில் இருக்காப்பா. ஓ அப்படின்ட்டு அவன் ரூமுக்கு போக, இப்போ ரூமுக்கு போகாத. ஏமாம் அது நீ இப்போ அப்பா ரூமில் போய் குளிச்சுட்டு இந்த ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு அப்புறம் போ. ஓ சரி அப்படின்னு சொல்லிட்டா அவனும் குளிச்சு ட்ரெஸ் மாற்ற போக. இப்போ நீங்களோ மணி எல்லாம் இது உங்களையும் வந்து ஹீராமா அப்படின்னு கூப்பிட்றாங்க. அத்தை அப்படின்னு பார்க்குறீங்க. இந்தம்மா இந்த சாரியை குளிச்சுட்டு மாற்றிட்டு வாடா அப்படிங்கிறாங்க. சரி அத்தை அப்படின்னு அதை வாங்கிட்டேன். நீங்கள் குளிச்சுட்டு அந்த சாரீ கட்டிட்டுக்க அங்கே ரிலேட்டிவ்ஸ் போனவங்க வந்து நான் ஹெல்ப் பண்ணட்டுமா அப்படிங்கிறாங்க. இல்லை நானே பண்ணிக்குவேன் அப்படின்னு. இல்லை இன்றைக்கி ஒரு நாள் தான், மற்றபடி நீங்களே பண்ணிக்கலாம், நாங்கள் இன்றைக்கி ஹெல்ப் பண்ணுறோம் அப்படின்னு அங்கே சாரீ கட்டெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்க. உங்களுக்கு கூச்சமாக இருக்குது. நீங்களும் நெளிஞ்சிட்டே ஒரு வழியாக கட்டி முடித்ததும் அப்படியே உங்கள் தலையில் அவ்வளோ பூ தலை நிறையா வச்சு விட்றாங்க. எதுக்கு இவ்வளோ, எனக்கு தலைவலி வந்துட போகுது அப்படிங்கிறீங்க. இன்றைக்கி நீ புது பொண்ணுமா, இந்த மாதிரிலாம் இருக்கணும், கொஞ்ச நாளைக்கு இப்படி தான் இருக்கணும், புரிஞ்சதா அப்படிங்கிறாங்க. உங்களுக்கு ஒன்றுமே புரியல, பேன் முழிச்சிட்ருக்க. சரி இப்போ உங்கள் அத்தையோ அங்கே நிற்கிறதுக்கு சங்கடப்பட்டு எல்லாத்தையும் சொல்லிடுங்கம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வெளியே போக. உங்களுக்கு ஒன்றும் புரியல, என்னத்தை சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அவங்களும் உங்ககிட்ட ஒரு பால் சம்பா கையில் கொடுத்து மேலே தம்பியோட ரூம்மா வா அப்படின்னு கூப்பிட்றாங்க. ஐயோ
இப்போ அவரை போய் பார்க்கணுமா? அவர் எப்போ வந்தார் தெரியவே இல்லை அப்படின்னு யோசிச்சுட்டே இப்போ போகிறீங்க ஒரு ரூம் வாசல் அப்படின்ட்டு நைட்டு 9 o'clock மேலே தாம்மா நல்ல நேரம், அது வரைக்கும் நீங்கள் தம்பியும் பேசிக்கிட்டு இருங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சிரிச்சுட்டே சொல்ல உங்களுக்கு ஒன்றுமே புரியல. எது, நான் அவர்கிட்ட பேசிகிட்டு இருக்குமா? அதுவும் 9 o'clock வரைக்கும் வேறு வேலை இல்லை அப்படின்னு நினச்சிக்கிறீங்க. அவங்களோ சரிம்மா இங்கே நின்றுட்டு இருந்தா எப்படி, உள்ளே போ அப்படின்னு தள்ளாத குறையா டப்புன்னு உள்ளே தள்ளி கதவை சத்தம் அப்படின்னு நீங்கள் திரும்பி பார்த்துட்டு அது சரி சரியான லூசு குடும்பமாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சிட்டே அப்படியே மெதுவாக திரும்புறீங்க. குனிஞ்ச தலை நிமிராமல் தான் இவ்வளோ நேரம் வந்திருப்பீங்க. இப்போ தான் கீழேருந்து அப்படியே மேலே நிமிர்ந்து பார்த்தா அப்படியே சுகா உங்களுக்கு நேர் ஆப்போசிட்டில் கையை கட்டிட்டு அவங்களே பார்த்து நிற்கிறான். அவனை பார்த்தது உங்களுக்கு மறுபடியும் ஷையாக நீங்கள் அப்படியே குனிஞ்சு நின்றுக்கிறீங்க. பட் சுகாவோ கீழேருந்து மேலே வரைக்கும் டாப் டு பாட்டம் அப்படி உங்களை வேனை ஒவ்வொரு இன்ச்சாக ஒரு அங்கலமாக உங்களை அப்படியே ருசித்து பார்த்துட்ருக்க. நீங்களோ நான் ரொம்ப நேரமாக இப்படியே நிற்கணும், இவர் நவந்துக்கிது இங்கே போயிட்டாரோ, நம்ம தான் இப்படி நின்றுட்டே இருக்கமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டானா இல்லைன்னு பார்க்கறதுக்கு நிமிந்தா சுகா உங்களே தான் பார்த்துருக்கான். ரொம்ப நேரமாக ஒரே இடத்த பார்த்துட்டுருக்க. இவர் எதை அப்படி பார்க்குறாரு அப்படின்னு நீங்கள் அவன் கண்ணு எங்கே போகுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அவன் கண்ணும் உங்கள் கழுத்துக்கு கீழே அப்படியே குறுகுறுன்னு இருக்க. அதே காம பார்வையால் இருக்குது, அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. அப்படியே அவன் பார்வையை நீங்களும் ரசித்து சையாகும் போது உங்கள் மூளையோ டபார்னு முழிச்சிட்டு அறிவு கட்டவலை அப்படின்னு அது திட்ட ஆரம்பிக்குது. அப்படின்னு பார்க்குறீங்க. பின்ன நீ தான் அவனை விரும்புகிற, ஆனால் அவன் ஒன்றும் ஒன்று விரும்பலையே. நீ விரும்புகிறங்கிறதுக்காக அவனுக்கு அப்படியே மயங்கி கிடக்காத. அவன் உன்னை என்னெல்லாம் சொல்லி திட்டுனான். இப்போ கூட உன்னால் அவனுக்கு வேலையாக்கணும், நைட்டை நீ அவனுக்கு கம்பெனி கொடுக்கணும், அதுக்காக தான் அப்படி குறுன்னு பார்த்துட்ருக்கான். அதெல்லாம் நம்பி நீ வாங்கி அவன் கூட இருந்த நாளைக்கு நீ நல்ல பொண்ணே இல்லை அப்படி இப்படின்னு பேசி அவன் கூட இருந்ததுக்கு பணத்தை தூக்கி மூஞ்சிலே விசிறடிப்பான். இதெல்லாம் உனக்கு தேவையா? இப்படி நீயா அவன்கிட்ட வாங்கி அவன்கிட்ட போய் எல்லாத்தையும் கொடுத்த கடைசியில் உனக்கு அவன் கொடுக்க போகிற பட்டம் சிச்சிச்சு அப்படின்னு உங்கள் காதை பற்றிட்டு நீங்களே ஒரு மாதிரி ஆறீங்க. பிகாஸ் உங்களுக்கே தெரியுது உங்கள் மனசாச்சு உங்களுக்கு என்ன கேவலமான வேர்டு சொல்ல வருது அப்படின்னு. ஸோ இல்லை நான் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் இல்லை. நீ இல்லைன்னு என்கிட்ட சொல்லலாம், அவன்கிட்ட சொல்ல முடியுமா? அன்றைக்கி அவன் என்ன பேச்சு பேசலாம், உன்னால் திருப்பி ஒரு வார்த்தை பேச முடிஞ்சா? இல்லை நீ பேச வர்றதை தான் எதையாவது காது கொடுத்து கேட்டானா அவன்? அன்றைக்கி அந்த பேச்சு பேசி அப்படிலாம் பண்ணிவிட்டு பணத்தை தூக்கி மூஞ்சில் விட்டு எறிஞ்சிட்டு போனவன் இப்போ இதுக்கு உனக்கு கல்யாணம் பண்ணியிருக்கான்னு நினைக்கிற? திரும்ப அதையெல்லாம் சொல்லி காமிச்சு உன்னை கஷ்டப்படுத்த தான் அப்படின்னு உங்கள் மனசாச்சு உங்களுக்கு நெகட்டிவான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குது. சுகா மேலே இருக்க வெஞ்சன்ஸை அதிகப்படுத்தி விடுது. உங்களுக்கும் செம்ம கோவம் வருது. ஒரு வேலை இருக்குமோ, இதுக்கு தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டானா? இல்லை அவன் என்னை பற்றி என்ன நினச்சிட்ருக்கான்? நான் என்ன அந்த மாதிரி போனான்? நான் ஏன் இவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படிலாம் இப்போ தேவையே இல்லாத ஆணியெல்லாம் இப்போ உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது. நீ பிடுங்கிறது பூரா தேவையில்லாத ஆணி மாதிரி தான் எல்லா விஷயமும் பண்ணுறீங்க. ஸோ நெகட்டிவான தாட்ஸ் உங்களுக்கு நெகட்டிவே ப்ரொஜெக்ட் பண்ணுது. கோவமாக வருது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே சுகாவை முறைக்கிற மாதிரி பார்க்க சுகா மைண்ட்லேயோ இப்போ இவளை எப்படி நம்ம கன்வின்ஸ் பண்ணுறது? அடியே பொண்டாட்டி, உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும்டி, தெரியாதனமாக அன்றைக்கி அவ்வளோ வார்த்தை விட்டுட்டேன், அதுக்கெல்லாம் உன் காலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்டேன், என்னை மன்னிச்சிடடி, தெரியாமல் பேசிட்டேன்டி அப்படின்னு காலில் விழுந்துடலாமா? இல்லை இப்போ இவ இருக்கிறதுக்கு எனக்கு வேறு பாடியெல்லாம் ஹீட் ஆகுதே, அப்படியே தூக்கிட்டு போய் கிஸ் பண்ணி சமாதானப்படுத்தலாமா? எப்படி சமாதானப்படுத்தினா சமாதானம் ஆவான்னு தெரியலையே. என் க்யூட் பொண்டாட்டி, ஐயோ இப்படி கெஞ்ச வேண்டிய நிலமை வரும்னு நினைக்கவே இல்லையடா சுகா. பேசாமல் அன்றைக்கி வாயை மூடிட்டு இருந்திருந்தா கூட இப்படி ஒரு கேவலமான நிலையில் நிற்க வேண்டிய நிலமை வந்திருக்காது. இப்போ என்ன சொல்கிறது? அவள் லுக்கு வேற கொஞ்ச நேரம் மாறிக்கிட்டே இருக்கே. கொஞ்சம் முன்னாடி ஏதோ சாந்தமாக பார்த்த மாதிரி இருந்துச்சு, இப்போ என்னமோ கொலை வரியில் முறைக்கிற மாதிரி தெரியுது. அவள் மைண்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. எந்த சொல்லி இவளை சமாதானப்படுத்துறது? நம்ம மேலே கொலை காண்டில் இருக்கான்னு மட்டும் நல்லா தெரியுது. காலையிலேருந்து நம்ம பக்காவை திரும்ப கூட இல்லை, ஏன் மூஞ்சியை கூட பார்க்கல. ஆனால் தாலி கட்டும் போது வேற அழுதா. எதுக்காக இருக்கும்? நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டது அவளுக்கு பிடிக்கலையோ? ஐயோ சுகா, தேவையில்லாத வாண்டடாக வாயை கொடுத்து இப்போது உனக்கு ஃபஸ்ட் நைட் நடக்குமாங்கிறதே தெரியலையாடா அப்படின்ட்டு அவனோ அது அப்படின்னு ஏதோ சொல்ல வரான். இதுக்கு மேலே முடியாது அப்படின்ட்டு இவ்வளோ நேரம் நீங்கள் முறைச்சிட்டு இருந்து அப்படியே பாசம் எடுத்து டமார்னு செவத்தில் அடிக்க, அதுவும் செவத்தில் பட்டு நீங்கள் அடித்த வேகத்துக்கு சொம்பே நெளிஞ்சு போச்சு. அதெல்லாம் பாரலாம் அப்படியே 2 பேர் மேலேயும் பொழிச்சுன்னு தெரிக்குது. சுகா ஜர்க் ஆகிட்டு என்னாச்சு அவளுக்கு பேய் பிடிச்ச மாதிரி இருக்கா அப்படிங்கிற மாதிரி அவன் பார்க்க நீங்களோ செம்ம கானில் பால்சம்மா தூக்கி அடிச்சுட்டு அடுத்த தலையை அந்த பூவை அப்படியே ஆக்ரோஷமாக
பிச்சு எறிகிறீங்க. அவனுக்கு என்ன சொல்கிறதில்ல. அவன் அப்படியே ஸ்டன்னாக உங்களே தான் பார்த்துட்ருக்கான் நீங்கள் என்னெல்லாம் பண்ணுறீங்கன்னு. நீங்களும் அவனை அப்படியே முறைச்சிட்டு அப்படியே கண்ணில் டியர்ஸ் வர, கண்ணெல்லாம் ரெட்டாகி, மூஞ்செல்லாம் அப்படியே பிங்கிஸ் ஆகி, அப்படியே அழுது வீங்கி போனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது இப்போ உங்கள் ஃபேஸு. ஸோ அப்படியே உங்கள் ஜுவல்ஸ் எல்லாம் கழட்டி திக்காக கொண்டு எறிகிறீங்க. அதோடு சேர்த்து உங்கள் சாரியையும் அப்படியே கழட்டி எறிய சுகாவுக்கு என்ன செய்கிறதுனே தெரில. அவன் அப்படியே ஆணி அடித்த மாதிரி அத்தை இடத்துல நின்றுட்டு உங்களே தான் பார்த்துட்ருக்கான். நீங்கள் எல்லாத்தையும் கழட்டி போட்டு அப்படியே அவன் முன்னாடி கண்ணில் டியர்ஸோட, பாரு என் உடம்ப நீ மட்டும் தாண்டா பார்த்துருக்க, வேறு யாருக்கும் நான் காமிச்சதில்லடா. என் உடம்ப பார்த்தா ஒரே ஆள் நீ மட்டும்தான், உன்கிட்ட மட்டும்தாண்டா நான் அப்படி நடந்துக்கிட்டேன். அதாண்டா எனக்கு முதல் தடவை. என்னை பார்த்து எப்போ நீ அப்படிலாம் வார்த்தைகளை விடலாம்? என்ன அவ்வளோ வார்த்தைகளை சொல்லி திட்டினதுக்கு பதிலாக என்ன நீ கொன்று போட்டிருக்கலாம். அன்றைக்கி என்ன நடந்ததுன்னு உனக்கு ஞாபகத்தில் இல்லையா என்ன? அன்றைக்கி என்னெல்லாம் பேசுன நீ என்கிட்ட பேசுனதுனால தாண்டா உன்னை நம்பி என்னையே நான் உனக்கு கொடுத்தேன். ஆனால் நீ அதுக்கெல்லாம் எனக்கு கொடுத்த பட்டம் அப்படின்ட்டு அதுக்கு மேலே சொல்ல வரல. வார்த்தை அப்படியே தொண்டை அடைக்குது. அப்போ கூட சுகா, இல்லடி அப்படிலாம் சொல்லாதடி அப்படின்னு சொல்லி ஆறுதல் படுத்துவான்னு நினைக்கிறீங்க. பட் அவனும் அப்படியே ஸ்டன்னாக அவங்களே பார்த்துட்டு உங்களால் முடியல, கத்தறி அலறீங்க. அப்படியே சுகா கிட்ட வந்து அவன் உடம்புலேயும் உங்களோட நகைக்கீரெல்லாம் இன்னும் இருக்குதுல்ல, ரொம்ப ஆழமாக தானே பண்ணியிருப்பீங்க. ஸோ நீங்கள் விரும்பி ஒருத்தி உங்ககிட்ட இப்படி இருக்கணும்னு நினைக்கிறவ ஏன்டா அப்படி உன்னை காயப்படுத்த போகிறா அப்படின்ட்டு இப்போ அவங்க ப்ளவுஸை கொஞ்சம் அப்படியே நகர்த்தி அவன் அப்படியே உங்களே பார்த்துட்ருக்க. நீங்கள் இங்கே பார் அப்படின்னு அவனோட பல்தடத்தெல்லாம் காட்டுறீங்க. பிடிக்காத ஒருத்தியை எப்படிடா லவ் பைட் பண்ண தோணும்? இப்படிலாம் ட்ரெஸ் இல்லாமல் அவனை நிற்க அவங்களுக்கு அருகருப்பாகவும் சங்கட்டமாகவும் இருக்குது. பட் உங்களுக்கு ஒரு வழி தெரியல. நான் நல்லவ அப்படிங்கிறத அவனுக்கு ப்ரூஃப் பண்ண வேறு வழி இல்லாமல் உங்களை நீங்களே இப்படி காமிச்சிட்டு அப்படியே நிற்க கூட சுகா வாயிலேருந்து ஒத்த வார்த்தை, இல்லடி என் பொட்டாட்டி நீ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லுவான்னு எதிர்பார்க்க. பட் அவனும் வாயை திறக்காமல் சில மாதிரி நிற்க இன்னும் உடஞ்சி போகிறீங்க. அப்படியே அப்படின்னு கண்ணை தொடச்சிட்டு, ஆமாம் அன்றைக்கி நீ சொன்ன மாதிரி நான் அந்த மாதிரி பொண்ணு தான், தப்பான பொண்ணு தான், பணத்துக்காக தான் உங்களோட வந்தேன். ஆமாம் இன்னும் என் உடம்புல இருக்க காயம் கூட நீங்கள் பண்ணல, வேறு ஒன்றும் பண்ணுது போதுமா அப்படின்னு அப்படி அலறீங்க. அவ்வளோதான், இதுக்கு மேலே முடியல. கீழே உட்காந்து அப்படி அலறீங்க. இதை பார்க்க சுகாவுக்கு சகிக்கலை. ஐயோ ஏன் இப்பெல்லாம் பேசுகிறான், என்னால் முடியலையே. அவள் ஒவ்வொரு வார்த்தையும் அவளை பற்றி தாழ்த்தி பேசும்போது எனக்கு வலிக்குது. அது அவளுக்கு புரியல, அவளே கஷ்டப்படுத்திக்கிறாளே அப்படின்னு அவனுக்கு குற்ற உணர்ச்சியாக இருக்குது. அதனாலேயே அவங்கக்கிட்ட சமாதானம் பேச அவனுக்கு வாயே வரல. உங்களை சமாதானப்படுத்தி என்ன சொல்லி சமாதானப்படுத்துவான்? தன்னை வார்த்தைகளும் அவன் பேசுனது தானே. திரும்ப நீங்கள் பேசும்போது அவனுக்கு என்ன சொல்ல முடியும்? அவனுக்கு எப்படி உங்களை சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல. ஸோ அந்த இதில் அவன் அப்படியே நிற்க, நீங்களும் அப்படியே கீழே படுத்து கதறி அழுகிறீங்க. ஒரு ஃபர்ஸ்ட் நைட் ரூமில் ஒரு பொண்டாட்டி வர்ஜின்னு புருஷனுக்கு நிரூபிக்கிற இந்த மாதிரி ஒரு நிலைமை யாருக்கு வரக்கூடாது அப்படின்னு கீழே விழுந்து கதறி அழக. இதை பார்க்குற சுகாவுக்கு மனசு தாங்கலை. அவன் மனசளவில் உடஞ்சே போயிட்டான். சொல்லப்போனா செத்தே போயிட்டான். அப்படி தான் இருக்கான். அந்த மாதிரி ஒரு இதில் நிற்கிறான். செத்துட்டண்டி நீ கேட்ட ஒவ்வொரு வார்த்தையிலையும் செத்துட்டண்டி அப்படின்ட்டு அவனால் தாங்க முடியல. வேணாம்மா அழாதடி அப்படின்னு மனசுக்குள்ளேயே தான் பேசுகிறான், வெளியில் எதையுமே சொல்லாமல். அப்படியே அவங்கள தூக்க வரான், அழுதுட்டுருக்குது. அவனால் தாங்க முடியாமல் அப்படியே அவங்கள தொட வரான். டக்குன்னு நிமிர்ந்து அவனை பார்க்குறீங்க. சுகா ஒரு நிமிஷம் ஜக்காய் அவங்கள பார்க்க அப்படியே எழுந்து, வேணா என்ன தொடாதீங்க, தொடுற அளவுக்கு நான் நல்ல பொண்ணும் சுத்தமான பொண்ணும் இல்லை அப்படி சொல்லிட்டு அழுதுட்டு அப்படியே எழுந்து பாத்ரூம்குள்ளே ஓடிடுறீங்க. அப்படியே உள்ளே போயிட்டோமான்னு கதவை சத்தம் நீங்கள் உள்ளே அழுகிற சத்தம் வெளியே சுகாவுக்கு கேட்குது. அவன் மனசு உடஞ்சி போய் அப்படியே அதே இடத்துல நின்றுட்டுருக்கான். இதோட இந்த பார்ட் முடியுது. நெக்ஸ்ட் பார்ட்டில் என்ன நடக்குது பார்க்கலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே கொஞ்சம் கமெண்ட்டும் பண்ணிடுங்க. பாய், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.